வைப்போம்ல அந்த தூசியெல்லாம் கலக்கும். கொஞ்சம் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இப்போ நம்ம இதை கட்டி இல்லாமல் நல்லா கிண்டிக்கிடலாம். இப்போ நல்லா கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ இப்படி கட்டியாக ஆரம்பிச்சுல ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிஞ்சளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி நல்லா கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் நம்மளுக்கு சாஃப்டான பர்பி கிடைக்கும். ஒரு பிளேட் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா படுற மாதிரி ஆவிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு இந்த